ஏற்கனவே ஓட்டு போட்ட நண்பர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இப்ப புதுசா ஓட்டு போட போற தம்பி தங்கச்சிகளுக்காக இப்ப நான் சொல்ல போறது, நீங்க ஓட்டு போட கிளம்பிட்டீங்க, நேரா லைன் ஃபார்ம் பண்ணி லைன்ல போயிட்டு அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அமர்ந்திருப்பாரு. அவர்கிட்ட உங்களுடைய போனை வந்து நீங்க சமர்ப்பிக்கணும், சுவிச் ஆஃப் பண்ணியோ அல்லது உங்க போனை வந்து சமர்ப்பிக்கணும். அவர் சமர்ப்பிச்ச பிறகு அவர் வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பார். அந்த சீட்டை வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா திருப்பி வரும்போது அந்த போனை திருப்பி வாங்கணும். அந்த சீட்டை வாங்கின பிறகு நேரா ஃபர்ஸ்ட் போய் போலிங் ஆஃபீஸர் ஒன்றை வந்து நீங்க பாப்பீங்க. அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய பூத் ஸ்லிப்பையும் உங்களுடைய ஓட்டர் ஐடியும் காட்டுவீங்க. அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய பெயரை சத்தமா வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் நேரா நீங்க வந்து போலிங் ஆஃபீஸர் 2 கிட்ட போவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய கையில மைய வச்சுட்டு உங்களுடைய பெயருக்கு நேரா வந்து கையெழுத்து போட சொல்லுவாங்க. நீங்க கையெழுத்து போட்ட பிறகு உங்களுக்குன்னு ஒரு சீட்டு வழங்கப்படும். அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு நேரா வந்து போலிங் ஆஃபீஸர் 3 கிட்ட போறீங்க. அந்த சீட்டை அவங்க வாங்கிக்கிட்டு நேரா வந்து உங்களை வந்து ஓட்டு போடுறதுக்கு அனுமதிச்சிருவாங்க. நீங்க நேரா ஓட்டு போட போயிட்டு உங்க ஓட்டு மிஷினுக்கு நேரா நின்று யாரு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சின்னத்துக்கு நேரா வந்து அந்த பட்டனை பிரஸ் பண்றீங்க. நீங்க பட்டனை பிரஸ் பண்ணும் பொழுது நீங்க முடிவு பண்ண நபருடைய பெயருக்கு நேரா உள்ள லைட் எரியாம வேற ஏதாவது சின்னத்துல லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கையை எடுக்காம பக்கத்துல உள்ள பிரசிடிங் ஆஃபீஸரை கூப்பிட்டு நீங்க இதை தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி நான் அழுத்தினதற்கு நேராக வேற ஏதோ ஒரு இடத்துல லைட் எரியுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லாமல் கரெக்டான இடத்துல அது லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கு வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். நீங்கள் வாக்கு பதிவு செய்த பிறகு அங்கிருந்து கிளம்பி வந்து உங்களுடைய மொபைலை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்லலாம். ஆகையால் மறக்காம யார் தகுதியுள்ளவர்கள் என்று நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம உங்கள் வாக்கை செலுத்துங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye. This is Edwin Joe.